இதுதான் பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, இது ஒரு என்ன எலமெண்ட் போட்டுருக்கோம், ஒரு H1 டேகுக்கு இந்த மாதிரினா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேக்ரவுண்டு அப்படி இப்படிலாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்பா ஓகே, இந்த பேஜை டிசைன் பண்ணுவோம். இந்த பேஜுக்கு, அதாவது இந்த பேராகிராஃபுக்கு நம்மளால பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடியுமா? பேராகிராஃபுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடியுமா? ஆன்சர் எஸ், கொடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இந்த பேராகிராஃப்ல என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணா என்னுடைய இந்த இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டினா தெரியும், இந்த இந்த பேராகிராஃப்க்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம்? font size, font size, text alignment, ஓகே, டெக்ஸ்ட் அலைன்மென்ட், font size, font, வேற ஏதாவது? கலர், வேற? ஓகே, text alignment, டெக்ஸ்ட் அலைன் சொல்லியாச்சுடா. ஓகே, 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, font size 18 பிக்சல். ஓகே, next font family math, then color நல்லா இல்ல. ஓகே, நமக்கு அது ரொம்ப தூரம், அதனால இதுவே ஓகே. ஓகேங்களா? கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்க? டெக்ஸ்ட் அலைன், சென்டர், ஜஸ்ட், எண்டு, ஜஸ்டிஃபை, லெஃப்ட், ரைட், ஜஸ்டிஃபை கொடுக்குறேன். ஒன்றும் பெருசாக தெரியல, டெக்ஸ்ட் அலைனே தேவை. ஜஸ்டிஃபை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாமே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ அது பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் நமக்கு காட்டல. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் 3 ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3 ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணதை காப்பி பண்ணிட்டு இதில் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த நீங்கள் பெரிய பெரிய நாவல்ஸ், இந்த ஆன்லைனில் நீங்கள் புக்குலாம் படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டென்ட்டை இதோட அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா, இதை இன்னுமே பெட்டராக யூஸர் வந்து பார்க்குற மாதிரியான விஷயத்த பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, லைக் இப்போ இது ஒரு ரோ, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோ இங்கே இருக்குது, இது ரொம்ப இறுக்கி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கேப் விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் சிஎஸ்எஸ்ல லைன் ஹைட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த லைன் ஹைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணணும். தோ ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு அப்படின்றதுக்காக இதுக்கு ரெண்டுத்துக்குமே லைன் ஹைட் யூஸ் பண்ணக்கூடாது. லைன் ஹைட் அப்படின்றது பிட்வீன் கேரக்டர்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்போ அதிகமாக கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கோ அந்த டைம் தான். இப்போ பாருங்க, இந்த பேராகிராஃபுக்கு லைன் ஹைட்னு ஒன்று செட் பண்றேன். லைன் ஹைட் இப்போ 10 px பிக்சல்ல கொடுக்குறேன். நல்லா இல்லை, ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு எது ஓகேன்னு தோணுதோ, இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அதை க்ளோஸ் பண்றேன். இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை, நான் கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அது என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் என்ன செஞ்சிருக்கேன், லைன் ஹைட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரோக்கும் இந்த ரோக்கும் பிட்வீன்ல நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இப்போ நான் அகைன் போறேன், இந்த லைன் ஹைட்டை ரிமூவ் பண்றேன். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. ஓகேங்களா? இது ஆட் பண்றேன். லைன் ஹைட் அப்படின்றது இந்த இடத்துக்கு நமக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் வருது. ஓகேங்க, இந்த லெட்டர் எல்லாமே LOREM, அதுல லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் வேர்ட் ஸ்பேசிங்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்டா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ட் ஸ்பேசிங் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன்.
நல்லா இல்லை, 1 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒட்டிட்டு இருக்கிறத நான் என்ன செய்யறேன்னா இப்படி இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பார்க்கறதுக்கு வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் லைன் ஹைட். ஓகேங்களா, லெட்டர் ஸ்பேசிங் வந்து நீங்க எல்லா இடத்துக்குமே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஐ மீன் H1 டேக் கூட இந்த இடத்த கூட நீங்க லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். லெட்டர் ஸ்பேசிங் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் 1px அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கண்டென்ட் வருதோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு பெரிய ஹெட்டிங் மாதிரி ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பை கொஞ்சம் நிறைய கண்டென்ட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இப்படி நான் என்ன செய்ய போறேன்னா ஏபிஜெட்ரின் சைனா இதே விஷயத்த அப்படின்னு போறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல அபவுட் ஏபிஜே டியூட்டோரியல் அப்படின்னு போறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த இடம் எங்க வரணும், இந்த இதுக்கு என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 2 டேக் இருக்கு, H1 இருக்கு, பேராகிராஃப் டேக் இருக்கு. ஓகே, அகைன் H1 டேக், பேராகிராஃப் டேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த கலர் ஓகே, செகண்ட் இதுக்கு எனக்கு இந்த கலர் தேவையில்லை, வேற கலர் சூஸ் பண்ண போறோம். H1க்கு நான் ஒயிட் கலர் இல்லாம பிளாக் கலரே நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணேன். ஆனா நான் எப்ப நான் இங்க சேஞ்ச் பண்றனோ அது வந்து மேல இருக்கிறதையும் சேஞ்ச் பண்ணேன். ஓகேவா, என்ன ரீசன்றது தெரியுமா? இப்ப நான் H1க்கு பிளாக் அப்படின்னு மாத்தேன். நான் என்ன நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும்னு நான் சொல்றேன். ஆனா எனக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. ஒன்று நான் சேஞ்ச் பண்ணா இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும், இது ஆல்ரெடி இருக்கிற கலர் தான் வரும். என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னுடைய இது என்ன அப்படின்னா நான் கூப்பிட்டு இருக்கிறது 2 H1 டேக், 2 H1 டேக், 2 பேராகிராஃப் டேக். ஓகேங்களா, கரெக்ட். இப்போ நான் H1க்கு என்ன கலர் எழுதியிருக்கேன் அப்படின்னா கலர் பிளாக், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வித் 100%. ஓகேங்களா, கொடுக்கவே தேவையில்லை. ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் H1 டேக் வருதோ அங்க எல்லாத்துமே இந்த டிசைன் தான் அப்ளை ஆகும். ஏன் அப்படின்னா H1க்கு இந்த டிசைன் வரணும் அப்படின்னு நான் எழுதிருக்கேன். இதுவும் H1 தான், இதுவும் H1 தான். நீ இப்ப இதுவே சரி நான் H2 மாத்திக்கிறேன், அப்ப இது பிரச்சனை இல்லைல்ல, அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய டிசைனு இது இங்கதான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வரணும், இதே மாதிரி பெருசா இருக்கணும், இந்த மாதிரிலாம் வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேம் H1 டேகை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா இந்த கிளாஸ்ல என்னது சிமாண்டிக் டேக் எதுக்குடா? இப்ப சிமாண்டிக் டேக் என்னன்னா தெரியும் உனக்கு? என்னன்னா தெரியும் விஜய்? ஒரே பேர்ல 2 பேர் இருந்தாதான் கிளாஸ் காட்டலாம். சரி, ஓகே. சிமாண்டிக் டேக்னு ஒரு இது இருக்குல்ல, பூஸ்டப் பிளஸ் HTML5ல வரக்கூடிய ஒரு விஷயம். சிமாண்டிக் டேக்னா அது நேம் பார் வரணும், ஹெட்டர் வரணும், ஃபூட்டர் வரணும், மெயின் வரணும். ஓகேங்களா, அது வரும்போது நம்ம அதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, CSS என்னன்றதை முடிச்சோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா H1 2 இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையுமே நீங்க ஸ்டைல் எழுதுனீங்கன்னா இப்படிதான் அஃபெக்ட் ஆகும்.
அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே எலமெண்ட் தான், ஆனா வேற வேற பர்பஸ்க்கு வருதுன்றத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நார்மலா நம்ம கிளாஸ்லயே 2 ஹர்ஷினி 2 தர்ஷினி அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அப்ப நம்ம அதை கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தனியாவே ஐடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணிடுவோம். இப்ப H1க்குன்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஐடி அப்படின்னு ஒரு செட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து ஹோம் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன், இதுக்கு வந்து அபவுட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா, ஹோம் அபவுட். இப்ப இது ரெண்டுத்துக்கும் வச்சாச்சு. இப்ப இது தனி ஐடியாவோட சுத்துது, இது தனி ஐடியாவோட சுத்துது. ஓகேங்களா, இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அப்பயும் ஒண்ணும் நடக்காது. அப்பயும் அதே டிசைன் தானே வருது, அதே கலர் தானே வருது. எனக்கு இதுக்கு மட்டும் தனி கலர் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஐடியா வச்சா மட்டும் போதாது, அதை வச்சு நீங்க ஸ்டைல் எழுதணும். ஸ்டைல் எழுதினா மட்டும்தான் இதுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா, H1க்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன், இதுக்கு நான் ஸ்டைல் எழுதணும். எப்படி நான் எழுதுவீங்க அப்படின்னா இந்த கலரு இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இங்க போட்டு பிளாக் கலர்ல வேற ஏதாவது ஒரு இந்த கலரை கொடுக்குறேன். ஓ மை காட், வெயிட் don't reveal the answer, I know the answer. Okay, so நீங்க இந்த இடத்துல ஹோம் டேக் போட்டாச்சு. H1க்கு ஐடி ஹோம் டேக்னு போட்டாச்சு. H1க்கு திரும்பவும் அபவுட்னு ஒரு டேக் போட்டிருக்கீங்க. அதுக்கான ஸ்டைலும் எழுதியாச்சு. என்னன்னு எழுதிருக்கோம், ஹோம் டேக் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா, யாரோ இப்ப ஆன்சர் சொல்ல வந்தாங்க, ஆனா அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக ஒர்க் ஆகல அப்படின்னா H1 பேராகிராஃப், ஏ டேக், பாடி டேக் இது எல்லாத்துக்குமே நீங்க டைரக்டா இந்த மாதிரி போட்டு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே HTML எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்றேன் அப்படின்னா பாடி டேக் H1ல இருந்து H6, பேராகிராஃப் டேக், ஏ டேக், UL டேக், LI டேக், ஸ்பேன் டேக், டிவ் டேக் இது எல்லாமே HTML எலமெண்ட்ஸ். இதை தவிர்த்து இன்னும் எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்கு. இதை எல்லாத்தையுமே CSSக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, நல்லாவே தெரியும் இது எல்லாமே HTMLோட சொந்தக்காரங்க அப்படின்னு. ஓகேவா, எது தெரியாது அப்படின்னா இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஐடி ஹோம், ஏன்னா இது ஐடி ஹோம்னு கிரியேட் பண்ணணும் எனக்கே தெரியாது. ஓகேவா, என்னன்னா இப்படி கூட நான் கிரியேட் பண்ணுவேன். இதை CSSக்கு தெரியுமா அப்படின்னா யாரா நீ போமாடி வெளியே போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா CSS-ஆல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி P அப்படின்னு போட்டாலே வந்துச்சு, H1 போட்டாலே வந்துச்சுன்னா இது எல்லாமே HTML-ஓட டேக், அதனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா, இப்ப நம்மளா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்த CSS-க்கு நம்ம கன்வே பண்ணணும். ஓகேங்களா, வந்திருக்கிறது ஐடி. ஸோ நான் அது என்ன டிசைன் கேட்குதோ அதை நீங்க ஓகே, இப்ப வந்திருக்கிறது ஐடி டேக். இதுக்கு நீங்க டிஃபரெண்டா டிசைன் கொடுக்கணும், நான் கேட்கற மாதிரி வேணும் அப்படின்னா CSSக்கு எதை வச்சு நம்ம அதை இது ஐடி டேக்னு சொல்றோம் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படின்றத சொல்லணும். ஹேஷ்டேக் போட்டு நீங்க ஹோம்னு எழுதுனீங்கன்னா CSSக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஐடி ஹோம்னு ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்கு இந்த டிசைனை அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசைன் மாறும். இந்த இடத்துல டிசைன் மாறும். இதெல்லாம் சொல்ல வந்தீங்க, யார் அன்மியூட் பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டா இந்த டிசைன் நமக்கு இப்போ ஹோம்க்குன்னு என்ன டிசைன் ஏதி இருக்குமோ அந்த இது வந்துடும். இந்த டிசைனை நான் சூஸ் பண்றேன், இந்த டிசைன் நமக்கு அங்க வரும். ஓகேவா, இப்ப ஐடி டேக்னு நீங்க கொடுக்கும்போது நீங்க கண்டிப்பா ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஆனா இப்ப இங்க பேராகிராஃப்க்கும் அதே மாதிரியே இருக்கு, பேக்ரவுண்ட் கலர்னா மாத்தணும் அப்படின்னா நீ மாத்திக்கோ, எவன் என்ன வேணாம்னு சொல்ல போறான். என்ன ஐடி டேக் ஒன்று கழுத்துல மாட்டி விட்டுரு, இதுக்கு தேவையில்ல, இந்தியா மாட்டி விடு. ஐடி ஹோம் பேராகிராஃப் அப்படின்னு போடுறேன். ஸோ இதை அப்படியே போய் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்க்கு என்னென்னலாம் இருக்கோ அதை சும்மா காப்பி பண்ணுங்க. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா வேற மாதிரி உங்களுக்கு வரும். இல்லை நான் ஐடி டேக் மட்டும் தான் கொடுப்பேன், இந்த டிசைன்லாம் கொடுக்கவே மாட்டேன், அது எனக்கு வரணும் அப்படின்னா போடா அப்படின்ட்டு போயிடும்.
ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஐடி அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்பேஸ் விட்டு ஹோம் 1 அப்படின்னா கொடுக்கூடாது. இப்போ இந்த ஹோம் 1ன்ற ஒரு ஐடியா இருக்காது. இல்லைனா நம்ம கொடுத்துப்போம், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல போயிட்டு ஹோம் 1ன்னு கொடுத்துட்டு அது எதையுமே கண்டுக்காது. ஐடியை கொடுக்கும்போது எப்படி நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்னா இதுதான் ஒரு ஸ்ட்ரிங். இல்லை நான் அண்டர்ஸ்கோர் ஆர் ஐஃபன் இந்த மாதிரி போட்டு கொடுப்பேன் ஹோம் 1 அப்படின்னா இது வந்து அக்செப்டபிள். ஓகேங்களா? இது அக்செப்டபிள், இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு எழுதுறது ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா காதை கொடுத்து கவனிங்க. ஐடிக்கு ஸ்பேஸ் விட்டு கொடுத்தா அதுக்கு என்னன்னே தெரியாது, ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேங்களா? இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நடத்துறதுல யாருக்கா டவுட் இருக்கா? இது முதல்ல கேட்கணும். என்ன டவுட்? கேள்றா, சீக்கிரம் கேள்றா. ஓகே, யாருக்கும் எதுவுமே டவுட் இல்லை. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான டேக்கை நான் எடுத்துட்டு வரேன். ஆனா எடுத்துட்டு வரும்போது எனக்கு ரெண்டுத்துக்குமே வேற வேற டிசைன் வரணும், ஆனா நான் H1க்கு தான் கொடுப்பேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடியா வந்து செட் பண்ணிடணும். ஐடியா செட் பண்ணிட்டு நீங்க ஐடியா வச்சு சிஎஸ்எஸ் எழுதணும். ஐடியா வச்சு எப்படி சிஎஸ்எஸ் எழுதுவீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படின்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பையன் தானா அது தெரியவே தெரியாது. ஓகேவா? கண்டிப்பா ஹேஷ்டேக் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஹேஷ்டேக் கொடுத்து நீங்க இந்த ஐடி எழுதுறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கண்டிப்பா அலோவ் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? அது சிங்கிள் வேர்டா தான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இப்ப இது ஒரு பிளாக்கா போட்டுக்கிறேன். டிவ்வுக்குள்ளார இது ஒரு பிளாக், ரெண்டுமே நீங்க இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த டிவ்வுக்குள்ளார இது இந்த பேராகிராஃப் கூட தேவையில்லை. டெக்ஸ்ட் அலைன் சென்டரும் இப்படியே இருந்துட்டு போகும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டிவ்ல இது ஒரு ஐடின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஹெட்டர் செக்ஷன், இது ஹெட்டர் செக்ஷன். இந்த இடத்துல UL LI டேக் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஹோம் இப்படின்னு ஒரு 5 சர்வீசஸ் வந்து ஏபிஜே ட்ரீம்ல இருக்கு. ஸோ ஒரு டாட்டும் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இதை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ரொம்ப இப்போ இது ஒரு செக்ஷனாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் டிவ்னு ஒன்று போட்டு ஐடி ஒன்று போடுறேன், பேனர் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இதனால் வரைக்கும் இன்டர்னல்ல சிஎஸ்எஸ் எழுதியாச்சு. ஓகே, இன்லைன்லையும் பார்த்தாச்சு, இன்டர்னல்லையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே எனக்கு இங்கே தேவையில்லை. நான் அவுட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன், ஐ மீன் எக்ஸ்டர்னல் ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபைல் இருந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஃபைல் நேமு, ஃபர்ஸ்ட் ஃபைல் நேமு நான் என்னன்னு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா style.css. எக்ஸ்டென்ஷன் மஸ்டா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் ஆகும். ஓகேங்களா? style.css. இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ஸ்டைல் அப்படின்னு போடணுமானா தேவையே கிடையாது. ஏன்னா என்னுடைய எக்ஸ்டென்ஷனே சிஎஸ்எஸ்கானது தான். அதனால நீங்கள் அதை தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். டொமேட்டோ. ஓகே, ஆல்ரெடி அதான் இருக்கு. ஸோ அப்போ தெரியாது. ஓகே, இந்த கலர் நான் இப்போ வர வைக்க போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம style.css எழுதியாச்சு, index.html இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை, எதுவுமே தேவை கிடையாது, ஸ்டைலே தேவை கிடையாது. நான் இதுக்கு மேலே ஸ்டைல் பண்றத இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வரேன்.
இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓ மை காட். இப்போ இந்த பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பா இங்க வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஒர்க் அவுட் ஆகல. ஓகேங்களா? ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க ஃபைல் கிரியேட் பண்றதுக்காகனா ஸ்டைல் எடுத்துன்னு வந்து கொடுக்காது. ஓகேங்களா? ஒன்ஸ் இதை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகேவா, ஒன்ஸ் நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைலை லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதை எந்த இடத்துல லிங்க் பண்ணோம் அப்படின்னா ஹெட்ல இந்த இடத்துல இதனுடைய சின்டாக்ஸ் இதுதான். லிங்க் பண்ண போற href ஃபைலோடைய நேமை நீங்க இங்க சொல்லணும். ஓகேங்களா? சொல்லிட்டு இதனுடைய ரிலேஷன்ஷிப் வித் திஸ் ஃபைல் வந்து என்ன அப்படின்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்றத சொல்லணும். ஸ்டைல் ஷீட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க இங்க லிங்க் பண்ணணும். லிங்க் ஓகேங்களா? இந்த ஃபைலை HTML கூட லிங்க் பண்ண போறேன். ஓகேங்களா? href நார்மலா ahref பார்த்த மாதிரி தான், a tag பார்த்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதுலயே போட்டிருக்கும் பாருங்க, ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி இண்டெக்ஸ் லிங்க்டு ஃபைல் வந்து இது கூட ஸ்டைல் ஷீட்டா தான் ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். இது கரெக்டா வந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இங்க டிசைன் வந்தாலே வந்துருச்சுன்னு தான் மீனிங். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸ் போய் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோடிங் தான் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்ல நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, எக்ஸ்ட்ரா எஸ் எல்லாம் போட்டு பண்ணணும். எக்ஸ்ட்ரா எஸ் எல்லாம் போட்டுட்டு ஆனா நான் லிங்க் பண்ண சத்தியமா லிங்க் பண்ண வரவே இல்லை, நீங்க சொன்னது எல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? ஏன் அதை நடக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க அவுட்புட் போட்டிருந்த 16 பசங்க போட்டிருந்தாங்க. 16 பசங்களை போய் பாருங்க, 4 பேரு ஃபோல்டர் நேம் ஸ்பேஸ் விட்டு இருந்துச்சு, சி டிரைவ்ல இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் இண்டெக்ஸ்னே கிடையாது. ஓகே, எல்லாமே நல்லா கேட்பீங்க ஆனா பண்ண மாட்டீங்க. சும்மா சொன்னாலும் போய் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா styles டாட் சிஎஸ்எஸ்ன்னு வச்சிருக்கோம். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யுவர் ஃபைல் குட் நாட் பி அக்சஸ்னு வரும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஃபைல் நேமே நம்ம எழுதிருக்க முடியும். இல்லையே எழுதணுமே, ஸ்டைல்னு தான் எழுதிருக்கோம், ஸ்டைல்ஸ்ன்னு எழுதணும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் நீங்க எங்க போனாலும் இதை தான் ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான். ஏன் அப்படின்னா ஸ்டைல் கொடுக்கறது ஒரு ஃபைல், ஓகேங்களா, எலமெண்ட் கொடுக்கறது ஒரு ஃபைல், இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்குள்ளாரே ஸ்டைலை போட்டு நீங்க மேலேயும் கீழே போயிட்டு வர்றது பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஸ்டைல் எழுதுவீங்க, இங்க HTML டிஃபைன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பேனர் அப்படின்ற 2 செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்னு ஹெட்டர் செக்ஷன், இது இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேனர்னு ஒரு செக்ஷன். இந்த பேனர்ல நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு இமேஜை வந்து செட் பண்ண போறேன். எதை வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னா 2 எலமெண்ட் இருக்கு. ஒன்னு இமேஜ் சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த HTML எலமெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம எந்த எலமெண்ட்டை பார்க்க போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு CSS ப்ராப்பர்ட்டியை பார்க்க போறோம். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஐடிக்கு ஹேஷ்டாக் போட்டு இந்த மாதிரி பேனர்னு போட்டுக்கோங்க. இதில் 5 விஷயம், பேக்ரவுண்டு இமேஜ் கொடுத்துட்டு URL அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த URL என்னென்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய இமேஜ் வரணும். ஓ மை காட், இமேஜ் இல்லையா? ஓகே, இந்த இமேஜ் வரணும். APJ வந்துச்சு பாருங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி நான் ஒன்று செட் பண்ணி வைக்கிறேன். எதுக்கு செட் பண்றேன் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் செக்ஷனுக்கு நான் டிவுக்குள்ளார சம் கண்டென்ட்லாம் கொடுப்பேன். ஓகேங்களா? எனக்கு இது பேக்ரவுண்ட்ல இமேஜ் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், வரல. என்னடா வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போறேன். இங்க இமேஜ் லோட் ஆகும். ஓகேங்களா? நம்ம சைடு பிரச்சனையே கிடையாது, நம்ம சைடு பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிருக்கு. பேக்ரவுண்ட் இமேஜ் இங்க ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இவன் தான் ஏதோ காட்டாம இருக்கான். என்ன பிரச்சனை அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்க கொடுக்கும்போது அடிஷ்னலா ஒரு 3 ப்ராப்பர்ட்டி கூடவே கொடுத்துருணும். ஓகேங்களா? தினமலர் வாங்கும்போது இலவச இணைப்பா கொடுக்குற மாதிரி ஹைட் அப்படின்றத சொல்லிடணும். எவ்வளவு ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். நீங்க பெரிய இமேஜ் எடுத்தாலும் சரி உங்களுடைய டெஸ்க்டாப் ஒரு சில டைம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா
பேக்ரவுண்ட் இமேஜ் ஹைட் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். இது நீங்க மென்ஷன் பண்ணா உங்களுக்கு அந்த இமேஜ் லோட் ஆகும். ஹைட் 100%. ஓகேங்களா? என்ன இமேஜ் சைஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து வந்து காட்டும். ஆனா நம்ம கேட்டது ஒரு ஐயா தான். இங்க பாத்தீங்கன்னா 4 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் டூப்ளிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இது என்ன அதுவா டூப்ளிகேட் பண்ணிக்குமா அப்படின்னா எஸ் பண்ணிக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா டிஃபால்ட்டா ஏஹெச்எஃப் வந்து செல்ஃபா ஓபன் ஆகுமா பிளாங்கா ஓபன் ஆகுமா? ஹலோ, ஏஹெச்எஃப்ல ஒரு லிங்கை கொடுத்து கிளிக் பண்றேன், அது செல்ஃப் டேகா ஓபன் ஆகுமா பிளாங்கா ஓபன் ஆகுமான்னு கேக்குறேன். செல்ஃப் டேக். சோ அப்படின்னா டிஃபால்ட் பிஹேவியர் ஈவன் HTML எலமெண்ட்டுக்கே இருக்கு. அப்ப CSS கிட்ட போய் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னா சொல்லக்கூடாது. சாமி கண்ணை குத்திரும் மூக்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கும் நமக்கு CSS ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்றதை பார்த்து நம்ம அதை ரிசால்வ் பண்ணும். ஓகேவா? எல்லா இமேஜுக்குமே இது வருமானு கேட்டா கிடையாது. நீங்க பெரிய இமேஜ் நல்ல ஒரு 1500 அப்படி இப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வராது. ஓகேங்களா? ஆனா பெட்டர் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு ஹைட் செட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ஒண்ணு இருக்கும். நானே டைப் பண்ணிடுவோம். பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். நோ ரிப்பீட்னு சொன்னா அது வராது. உள்ள நிறைய திருடவே கூடாது அப்படின்ற மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லணும். என்ன விஷயம் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா இது முழுக்க முழுக்க பேக்ரவுண்ட் தான். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் இமேஜ் ஹைட்டு பேக்ரவுண்டு ரிப்பீட். ஓகேங்களா? நோ ரிப்பீட்னு கொடுக்கணும். இது வராது. சரிங்களா? இப்ப 3 விஷயத்த மட்டும் எடுத்து நம்மளுடைய பேனர் அந்த ஐடி இதுக்கு செட் பண்ணுவோம். ஓகே, வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்க போறோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஃபுல்லா கவர் ஆகணும். ஓகேங்களா? இந்த இமேஜ் ஃபுல்லா கவர் ஆகணும். இதோட நிக்குது அப்படின்னா நம்ம இமேஜுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் ஃபுல்லா கவர் ஆகுது. எனிவன் வித் 100% கொடுக்கும். யா, இங்க நம்ம யூஸ் பண்றது பேக்ரவுண்டோடைய ப்ராப்பர்ட்டி. வித் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா செக் பண்ணுவோம். அது என்ன சொல்றோம்னா நான் ஆல்ரெடி 100% வித் தான் இருக்கேன். ஓகே, வித் 100%னா அது எவ்வளவு பெருசு இமேஜ் எடுத்துட்டு வந்திருக்கோ அதுதான் அதுக்கு 100%. ஓகேவா? நம்ம ஒரு மனசுல நான் ஒண்ணு நினைச்சிருந்த மனசுல என்ன அப்படின்னா இது ஃபுல்லா கவர் ஆகணும். நீ நினைக்கிறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்படி வேணும் அப்படின்னா என்கிட்ட இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லு. அப்ப பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்க யூஸ் பண்ணும்போது வித்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண தேவை கிடையாது. அப்ப என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா இது ஃபுல்லா கவர் ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ். பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு யூஸ் பண்ணும். கவர்னு யூஸ் பண்ணா ஃபுல்லா வரும். புரியுதா? 4 ப்ராப்பர்ட்டி இப்ப புதுசா ஆட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ், ஓகே, கவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வரும். ஓகே, இதுலயே இமேஜ் கொஞ்சம் சென்டர் ஆக்கணும். அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன், அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் டாப் அப்படின்னு. அவ்வளவுதான். இப்ப நமக்கு ஒரு இமேஜ் ஃபுல்லா வந்து இங்க உட்காந்துட்டு. ஓகேவா? சரி, உங்களுக்கு நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருப்பீங்க. அது என்ன அப்படின்னா மேபி இருக்கீங்களான்னு தெரியல. எதுக்கு நான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா பண்ணிக்கிட்டு சும்மா ஒரு இமேஜ் சோர்ஸை போட்டு இங்க இப்படி நான் போடுறேன். ஓகேங்களா? வித் நான் இப்போ சும்மா நான் இதை மாத்துறேன் இப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே தான் இங்கேயும் வருது. அதில் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இங்க மேல வந்து about APJ tree அப்படின்னு கொடுக்குறேன். பிரச்சனை என்ன அப்படின்னா இது எனக்கு இந்த கண்டென்ட் இங்க வரணும். ஓகேங்களா? ஆனா இது பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றதால இது கீழே இறக்கும். இமேஜ் பிளாக் லெவல் எலமெண்டா இன்லைன் எலமெண்டா?
inline element. ஓகே, இமேஜ் இன்லைன் எலிமெண்ட். ஓகேவா, இது பிளாக் லெவல் எலிமெண்ட். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இது கண்டிப்பா மேல இருக்கும், இது கீழே இருக்கும். ஓகேவா, அது செட் ஆகாது. அப்படியே இருந்தாலும் இது என்ன நடக்கும்னா பக்கத்துல தான் இருக்கும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு பதிலா இப்ப பேனர்னு ஒன்று வச்சாச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது இது வந்து எனக்கு இந்த லே அவுட் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல பர்பிள் கலர் இருக்கும், அதுக்கு மேல இமேஜ் இருக்கும், அதுக்கு மேல என்னுடைய அபவுட் ஏபிஜே ட்ரீம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, அப்ப 3 லேயரா எனக்கு இது கொடுக்கும். இதுவே நம்ம இமேஜ் யூஸ் பண்ணா அது ஒரு இன்லைன் எலிமெண்ட். ஓகேங்களா, H1 யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். அது பக்கத்துல கண்டிப்பா அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வேற ஏதாவது ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா அது நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு சிஎஸ்எஸ்மே யூஸ் பண்ணாம சிம்பிளா எனக்கு இதை பண்ணணும். இதுக்கு மேல நீங்க கண்டென்ட் கொடுத்தாலுமே எங்க வரும் அப்படின்னா கண்டென்ட் கொடுத்துட்டா இந்த இடத்துல வரும். நீங்க இந்த இதை நீங்க இப்ப டிசைன் பண்ணிக்கலாம். அந்த லைன் ஹைட்டு, லெட்டர் ஸ்பேசிங், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இமேஜ் இருக்கும், மேல வந்து நமக்கு கண்டென்ட் இருக்கும். புரியுதா? ஆனா பேக் போங்களா ஒரு நிமிஷம். இல்ல எப்படி வந்துச்சு இன்னொரு டைம் சொல்லுங்க. என்ன இது எப்படி வந்துச்சு புரியல. இல்ல அந்த அபவுட் ஏபிஜே ட்ரீம்ங்கிறது வந்து இமேஜுக்கு மேல எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்டும் அதே தான் கொடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது இப்ப இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இப்ப பேனர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த ஐடிக்கு நம்ம இன்னும் ஸ்டைல் எழுதல, பேனர் தான் எழுதிருக்கேன். சும்மா ஒரு உங்களுக்காக H1 எழுதிருக்கேன், இமேஜ் டேக் எழுதிருக்கேன். எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்றீங்க? இது மேல இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது இங்க இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியணும் அப்படின்னா இங்க ஒரு பேராகிராஃப் டேக். எனக்கு கண்டென்ட் இந்த இமேஜ்க்கு மேல வரும். எப்படி பண்ணுவீங்க? without using other CSS property, how it is possible? ஓகேங்களா, சோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பேனர் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம். ஓகேங்களா, இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த செக்ஷனுக்கே நான் என்ன செஞ்சிருக்கேன், இது ஸ்டார்ட் ஆகுது, இதுக்குள்ளார 2 சைல்டு இருக்கு. ஓகேவா, இந்த ரெண்டுத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்ரவுண்ட்னு ஒரு இமேஜ் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ் இந்த ஏபிஜே 100% நோ ரிப்பீட். ஓகேங்களா, கவர் பண்ணியிருக்கணும், ஃபுல்லா பேக்ரவுண்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்ற மெத்தட்ல உங்களுக்கு புரியுதா இப்ப?